ஓகே. ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் செக்கோஸ் கன்ஸ் பாட்காஸ்ட். இன்னைக்கு தான் நல்லபடியாக முதல் எபிசோட் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இன்ட்ரடியூஸ் பண்ணிடலாம் ஒவ்வொருத்தாங்களா. இந்த பக்கம் வந்து சரண் உட்காந்துருக்காரு, இங்கே நரேஷ் உட்காந்துருக்காரு, நான் வந்து கிஷோர், திஸ் இஸ் ஷியாம், ராகுல், நிதிஷ். அப்புறம் கேமராக்கு பின்னாடி, அதாவது இந்த திஸ் பொட்டி இஸ் பேர் சொல்லலாம்ல, திஸ் பொட்டி இஸ் தீபக். ஃபர்ஸ்ட் எபிசோட்கான டைட்டில் வந்து நாங்கள் என்ன யோசிச்சிருக்கோம்னா, ஏன் சினிமா ஒய் சினிமா. இதை பற்றி தான் வந்து இன்னைக்கு நாங்கள் வந்து உரையாடல் பண்ண போகிறோம். ஏன் சினிமா ஒய் சினிமா. நம்ம வந்து உதாரணத்தோட ஆரம்பிக்கலாம். கடைசி எல்லாரும் என்ன படம் பார்த்தீங்க? வெண்ணிலா கபடி. என்னிடம் வராது தோழர். நான் கடைசியாக வெண்ணிலா கபடி குழுன்ற ஒரு படம் பார்த்தேன். லெட்டர் பாக்ஸில் பார்க்குறேன். டெட்பூல். நானும் டெட்பூல் பார்த்தேன். அப்போ டெட்பூல் டாபிக் மாற்றிங்க. டெட்பூல் பார்த்தோம். நான் பொதுவான படம் டெட்பூல் அண்ட் வூல்வரின் தான் நாங்கள் வந்து கடைசியாக பார்த்தது. அதை வந்து ராயன் சும்மா இந்த டாபிக் ஆரம்பிக்கும் போது ராயன் அவனே நீ சொல்ற இஸ் லுக்கிங் குட், லெட் ஹிம் குக். டெட்பூல் அண்ட் வூல்வரின் வந்து கடைசியாக பார்த்தது சரியான ஒரு டில்ஃப் பேரடைஸ்னு சொல்லலாம். அதை வந்து அந்த படம் ஏன் நமக்கு முக்கியங்கிறத வச்சு பேசலாம். ஆளாளுக்கு ஒரு கருத்து சொல்லுங்க, நம்ம அடுத்தடுத்து பில்ட் ஆகி போகலாம். படம் பார்க்கல தவிர்த்து வை சினிமான்னு ஆரம்பிக்கிறோம், எடுத்தோடனே படம் பார்க்கல. யூனிவர்சிட்டி என்ன பண்ணுறது? பார்த்தீங்கன்னா வந்து அவங்க ரெண்டு பேருக்குமே நல்ல கேரக்டர் ப்ளே பண்ணியிருந்தாங்க. லைக் ஸ்க்ரீன் டைம் ரெண்டு பேருக்குமே த்ரூ அவுட் த ஃபிலிம் இருந்துச்சு. பிடிக்காது பார்த்தீங்கன்னா ஐயோ ஃபோர்த் வால் வந்து ஓவராக பிரேக் பண்ண மாதிரி தோணுச்சு. ஒரு பாதி படம் வரைக்கும் அது ஃபன்னாக இருந்துச்சு, மீதி படமும் ஃபன்னாக தான் இருந்துச்சு. ஆனால் ஓவராக ஃபோர்த் வாலில் நீ கிடைக்கிறப்பெல்லாம் அடி நடிச்சு பிரேக் பண்ணது வந்து கொஞ்சம் ஓவர் டூவாக பண்ண மாதிரி இருந்துச்சு. மற்றபடி வந்து ஒரு நல்ல ஐமேக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லுவேன். என்ன படம் வந்து உங்களை இன்ஸ்பயர் பண்ணுச்சு? என்ன படம் வந்து உங்களை சினிமா நோக்கி மூவ் பண்ண வச்சுச்சு? ஒன் பீஸ். இல்ல ஆனிமேவே நம்ம உள்ள கொண்டு வருவோம். ஏதோ ஒரு ஃபார்ம் ஆஃப் மீடியா, வீடியோ கேமா இருக்கட்டும், படமா இருக்கட்டும், ஆனிமேவா இருக்கட்டும், இதனால சரி. ஏன் விஸ்காம் எடுத்தோம்? அது வழி இல்ல, ஏதோ படிக்கணும். எடுத்து மார்க்கு அதான் பிடிக்கும். இந்த இடத்துல ஒரு ரிவீல் பண்ணிட்டு எல்லாம் நாங்க விஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸ். நாங்க எல்லாருமே வந்து விஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸ். சொல்ல மாட்டேன். நாங்கள் படித்த காலேஜ் சும்மா சொன்னேன், ரிவீல் பண்ணிருக்க மாட்டேன். ஓகே, சினிமா தானடா இல்லையா அவனுக்கு சரி பர்டிகுலரா அது அவன் பார்க்க மாட்டான். ஏன் மீடியா எடுத்தான்? ஈவென்ட் மேனேஜ்மெண்ட், அதுக்கப்புறம் பப்ளிக் ஸ்பீக்கிங்லாம் பிடிக்கும். ஏன் பிடிக்கும்? ஏன் பிடிக்கும்னா கோர்ஸ் பண்ணேன். எது கோர்ஸ் பண்ண? இருடா சொல்றேன். வீட்ல கோர்ஸ் பண்ணாங்க. ஏங்க இப்படி கேள்வி கேக்குறீங்க? அதனால கோர்ஸ் பண்ணேன். சரியா, அதுக்கப்புறமேட்டு நம்மளை பார்த்து எல்லாரும் கை தட்டும் போது ஒரு மாதிரி ஜாலியா இருந்தது. அந்த டோபமைன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த டோபமைன் பிடிச்சது. இப்பெல்லாம் பேசினா வீடியோ போட்டு போயிடுவானு. உன் ஒய்ஃப் வந்து உங்ககிட்ட கேட்குது, என்ன நிதிஷ் வந்து ஏன் மீடியா எடுத்தீங்க அப்படின்னு கேட்குது. அப்போ எப்படி பதில் சொல்லுவேன்? வேற வேற அவரை நீ இம்ப்ரெஸ் பண்ணும். இப்போ வந்து நீ வந்து விஸ்கா வந்து ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னு எடுத்துட்டேன். வந்து அவன் வந்து நீ விஸ்காம் எடுத்தனால தான் உனக்கு கல்யாணமே பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ நீ எப்படி பேசணும்? அந்த மாதிரி நீ பேசணும். ரெடி ரோலிங். எந்த படம் இல்லை என்ன ஃபார்ம் ஆஃப் மீடியா வந்து உங்களை இன்ஸ்பயர் பண்ணுச்சு? இல்லை எந்த படம் உங்களை அதிகமாக இன்ஸ்பயர் பண்ணுச்சு? எந்த படம் உங்களுக்கு ரொம்ப மோட்டிவேட் பண்ணுச்சு? எந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? அதெல்லாம் பற்றி என்னத்தையா சொல்லிவிடு. டாக்குமெண்ட்ரிஸ். எந்த வித டாக்குமெண்ட்ரிஸ்? என்ன டாக்குமெண்ட்ரி? டாக்குமெண்ட்ரிஸ் வந்து எனக்கு மோஸ்ட்டாக இந்த இன்டர்வியூ அந்த மாதிரிலாம் வந்து பிடிக்காது. ஒரு கதையோட கொலை குத்து இல்லைன்னா ரொமான்ஸு அந்த மாதிரி இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ரிஸ்லாம் உங்களோட ஃபேவரட் டாக்குமெண்ட்ரி? இப்போதைக்கு ரீசெண்டாக கரியன் சைன் தான் ஒரு 10 தடவை பார்த்தேன். கரியன் சைன் ஒன்றுமே இருக்காது. அதாவது கதைக்கு வேணுங்கிற ஒரு வீட்டை வச்சு ஃபுல் டாக்குமெண்ட்ரியும் எடுத்திருப்பான். செம்மையா இருக்கும். இந்த எக்ஸ்ட்ராவாக அந்த இது சொல்லுவாங்கல்ல, அங்கே நடக்கிறதே ரியல் லைஃப்பில் சும்மா கேரக்டர்ஸை வச்சு
ஸ்டோரி பில்ட் பண்றது. அந்த ஸ்டோரி பில்டிங் மாண்டேஜஸ் எல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கும். 10-15 அது வந்து ஜாலி ஜோசப்னு ஒரு லேடி, அவங்க வந்து மேரேஜ் ஆகி ஒரு ஃபேமிலிக்குள்ளே வராங்க. அந்த ஃபேமிலிக்குள்ளே அவங்க வந்து அதுக்கப்புறம் மிஸ்டீரியஸாக நிறையா அவங்க ஃபேமிலிக்குள்ளே மாமனார் அது மாதிரி நிறைய டெத்ஸ்லாம் நடக்குது. அது கடைசியில் அவங்க மாட்டிக்கிறாங்க. அவங்க வந்து அந்த ஜாலி ஜோசப்ங்கிற கேரக்டர் வந்து ஒரு மாஸ்டர் மைண்ட். அவங்க அதை பண்ணாங்கங்கிற கண்டுபிடிக்கிறதுக்கே ஒரு 2002 இருந்து 2019 தான் மாட்டினாங்கடா. அது ஒரு மாதிரி அந்த ஜாலி ஜோசப்ங்கிற இது வந்து இப்படி ஒரு வைஃப் நம்ம வாழ்க்கையில இல்ல இப்படி ஒரு பொண்ணை வாழ்க்கையில மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது எனக்கு இந்த டாக்குமெண்ட்ரியில ரொம்ப நல்லா தெரிஞ்சது. அது வரைக்கும் எனக்கு சைனைட் சாப்பிட்டா செத்து போயிடும், நாங்க நகைக்கடை தான் வச்சிருக்கோம், நகைக்கடையில எல்லாம் சைனைட் விற்குங்கிற விஷயமே எனக்கே தெரியாது. எனக்கும் தெரியாது. விற்கும் இந்த சென்ஸ் வச்சிருப்பாங்க அப்படிங்கிற விஷயம் தெரியாது. ஆனா இந்த டாக்குமெண்ட்ரி பார்த்தா கோல்ட் ஸ்மித் அந்த மாதிரி ஏரியாஸ்ல எல்லாம் அவங்க சைனைட், நானும் எங்க அப்பா கூப்பிட்டு கேட்டேன், சைனைட் எல்லாம் நம்ம கடையில வச்சிருக்கோமா அப்படின்னு. எங்க அப்பா இல்ல இல்ல எப்படி அந்த ஜாலி ஜோசப்ங்கிற கேரக்டர் எப்படி கொலை பண்றதுக்கு அந்த சைனைடுங்கிற பொருளை கண்டுபிடிச்சாங்க இல்ல சூஸ் பண்ணாங்கிறதே ஒரு இதுதான். ஆனா அது படத்திலேயே சொல்லுவாங்கல்ல, இங்கிலீஷ் படத்துல பார்த்திருப்பாங்க. இந்தியன் ஃபிலிம்ஸ்லயே வந்து சைனைடுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணிருக்கலாம். இல்லடா சைனைட விடுறா, அது அவங்களுக்கு அந்த அவங்க வந்து ஏதாச்சும் கொலை பண்ணாலும் யோசிக்கவே இல்லை. அவங்களுக்கு வந்து நகைக்கடைக்காரங்க பழக்கமாகி அங்க கிடைக்கிற சைனைட் அது அப்படி இல்லை. அவங்க நியூஸ் பேப்பர்ல தான் பார்த்துருக்காங்க சைனைடுன்னு ஒரு விஷயம் இருக்கு, அதை வச்சு இது பண்ண முடியும். அதுக்காக ஒரு நகைக்கடைக்காரங்க கூட க்ளோஸ் ஆறாங்க. பட் அது அந்த சைனைட் கொடுக்குற அட்டாப்சியில் வருமா? இந்த மாதிரி அவங்க காசு அட்டாப்சியில் வரும். ஆனா எந்த ஒரு இதுலயுமே அவங்க வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணவே விடல. எந்த கொலையிலையும் ஒரே ஒரு கொலை மட்டும் தான் கொலையில மட்டும் தான் அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டே வருது. ஓகே, பண்ணாலும் யாரு உடல? வைஃப் உடலையா? அவங்க வைஃப் லேடி தான் உடல. அவங்க வந்து கிறிஸ்டியன் இது வேற. சோ அதனால இதுக்கு போல ரிலீஜியன காரணமா சொல்லி போஸ்ட்மார்ட்டம் பண்ண கூடாது அப்படி நான் நினைக்கிறேன். ஆனா அவங்க எது காரணமா மென்ஷன் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது. இந்த டாக்குமெண்ட்ரி தான் உன்னை அஃபெக்ட் பண்ணி ஸோ எனக்கு பிடிச்ச படம் வந்து பார்த்தீங்கன்னா ஜுராசிக் பார்க். சினிமாக்குள்ளே என்னை கொண்டு வந்தது அதுதான் சொல்லுவேன். ஏன்னா எப்படி சொல்கிறது, இல்லாத ஒரு விஷயத்தை, அது ஏற்கனவே இருந்திருக்கு டைனோசர், ஆனால் அதுக்கு ஒரு இன்னொரு உருவம் கொடுத்து ஒரு சவுண்டு கொடுத்து அதை மக்கள் முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுற பவர் சினிமாக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். லைக் அது வந்து புக்ஸில் படிச்சிருப்போம், இது இந்த சொரஸ் அந்த சொரஸ் ரோட்டில் வச்சுக்கன்னு அதுக்கு ஒரு பேர் கொடுத்து இது இப்படி தான் இருக்கும் அப்படின்றது வந்து அது ஒரு இமேஜினேஷன் தான். அகெயின் அதை வந்து ஒருத்தர் கொண்டு வந்து நிப்பாட்ட முடியும்னா ஃபில்ம் மேக்கர்னால தான் நினைக்கிறேன். அட்லீஸ்ட் அது எப்படி பார்க்குறேன்னா நான் பாஸ்ட்டை போய் பார்க்குற மாதிரி நினைக்கிறேன். லைக் நம்ம பார்க்க முடியாத விஷயங்கள்ல நான் போய் பார்க்குற மாதிரி நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நம்மளும் ஏதாவது க்ரியேட் பண்ணி விட்டா லைக் நீங்கள் பார்க்குறவங்க கொஞ்சம் என்டர்டெய்னிங்காக இருக்கும்ல. அவங்க பார்க்க முடியாத விஷயங்கள் வந்து சினிமாவில் பார்க்க முடியும், நேரில் தான் பார்க்க முடியாது. ஸோ அதனால தான் நான் வந்து அந்த படம் பிடிக்கும். அந்த ஸ்பீல்பர்க் கண்ணி அந்த கடைசியாக அந்த படம் நல்லா இல்லை. நோ கமெண்ட்ஸ். அதில் ஒரு கிரியேஷன் அகைன் நம்ம டைனோசர் வச்சு அந்த ஃப்ரான்ச்சைஸ் இழுத்துட்டே போகிறாங்க. இழுக்கிற வரைக்கும் நான் படம் பார்க்க பண்ணிருக்கேன். அடுத்தபடியாக தலைவன் சாம் அவ்வளோ படம் சொல்ல போறாங்கிறதுக்கு ஆர்வமா இருக்கு. என்னங்க எனக்கு வந்து நம்ம ஒரு ஜென்ரலாக கமர்ஷியல் ஃபிலிம்ஸை பார்த்துட்டு இருப்போம். அப்போது அது டிஃப்ரெண்ட்டான ஆஃப் பீட் ஃபிலிம்ஸ் பார்த்துருப்போம். எனக்கு ஆனால் ஆரண்ய காண்டம் பார்த்தா தான் ஆஃப் பீட்னா இது கமர்ஷியல் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வெளியில் வந்து அந்த ஜென்ரலாக ஃபார்முலிக்காக இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ எனக்கு இந்த ஆரண்ய காண்டம் படம் பார்த்தப்போ தான் வந்து அதில் நேம்ஸ் ப்ளே பண்ணியிருப்பாங்க. அது வந்து எனக்கு அப்பா இன்னும் இப்படிலாம் பண்ணியிருக்காங்களே, இப்படிலாம் யோசிச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு அந்த அனாலிசிஸ் வீடியோஸ்லாம் இருக்குல்ல, அது வந்து எனக்கு சினிமா மேலே இன்ட்ரெஸ்ட் வர்றதுக்கே வந்து அந்த அனாலிசிஸ் வீடியோஸ்லாம் நிறைய படத்துக்கு வந்து படம் முடிச்சுட்டு போய் நான் அனாலிசிஸ் வீடியோஸ்லாம் போய் பார்ப்பேன். இந்த ஃப்ரேம் இதுக்கு மீன் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்லாம் வந்து அது வந்து பரவாயில்ல, இவ்வளோ யோசிச்சு வச்சுருக்காங்க. நம்ம ஜாலியாக கடந்து போயிடுறோம், பட் இவ்வளோ யோசிச்சு வச்சுருக்காங்க போது இவ்வளோ படம் நம்ம இந்த சினிமாவில் எப்போ பார்த்துருப்போம் அந்த படத்தை. அப்போ வந்து நான் வந்து ஒரு 11th 12th அந்த டைம் 11th நினைக்கிறேன், 11th அந்த டைமில் பார்த்துருப்பேன். சின்ன வயசில் இந்த 1001 ரிலீஸ் டைமில் யாருக்குமே படம் பிடிக்கல. ஆக்சுவலாக இன்னைக்கு கூட சொல்லிட்டு இருந்தேன் என்கிட்ட,
படம் பார்க்கறது இல்லைன்னா படம் பார்க்கக்கூடாது. அண்ணன் தான் பார்க்குறதே இல்லை. அப்போ அதுக்கப்புறமேட்டு தான் சரி அதில் என்னதான் இருக்கு, அப்படி என்ன இதில் இருக்கு அவன் சொல்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இப்போ வரைக்குமே அந்த படம் பார்க்கும்போது எனக்கு ஃபுல்லாக புரியாது. ஒவ்வொரு தடவையும் பார்க்கும்போது ஒரு புதுசான ஒரு இன்ஃபர்மேஷன் எனக்குள்ள இதான், ஓ இது இதுக்காக வச்சிருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு புது விஷயம் இதாகிட்டே இருக்கு. ஷோர் நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு தெரியும் என்ன படம் சொல்ல போகிறேன்னு. பரவாயில்ல சொல்லுங்கள் இருடா சொல்லிக்கிறேன். எனக்கு பிடிச்ச படம் என்னை வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண படம் அப்படின்னு என்னதுன்னு பார்த்தா இன்ட்ரெஸ்டெல்லர் என்னோட நம்பர் 1. நம்ம இப்படி சொல்லுவோம்னு தெரிஞ்சா ஃபேமிலி வச்சிருக்காப்ல. இன்ட்ரெஸ்டெல்லர் தான் வந்து எனக்கு எப்பயுமே பீக் நம்பர் 1 பொசிஷனில் இருக்கிறது. அதுக்கு கூட ஈக்குவலாக இருக்கிற இடத்துல இருக்கிறது வந்து அட்டாக் ஆன் டைட்டன் அனிமே. அதுக்கு ஈடு கொடுக்குற ஒரு இடத்துல எனக்கு வந்து இது பெட்டரான்னு சொல்ல முடியாத ஒரு இடத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா அட்டாக் ஆன் டைட்டன் இன்ட்ரெஸ்டெல்லர். பொதுவாகவே எனக்கு சயின்ஸ் ஃபிக்ஷன்னா ரொம்ப பிடிக்கும். அப்படி மார்வல் ஃபேன் தான். ஒரு காலத்தில் மார்வல் ஃபேன், இப்போ யாருமே இல்லை. அப்படி பார்க்கும்போது தான் எனக்கு வந்து இந்த இன்ட்ரெஸ்டான அண்ட் அட்டாக் ஆன் டைட்டன் இதுதான் ரொம்ப. நண்பர் தீபக் நண்பர் நரேஷ் இருக்காரு. தீபக் சொல்லுங்க. தீபக் ஒன் பீஸ் எந்திரிச்சிட்டாங்க. ஏன் என்ன டேய் முதல்ல அவன் அந்த பக்கம் உட்காந்துருக்கான், பாக்ஸ் அவன் சொல்லு ஃபர்ஸ்ட் அது பண்ணுங்கடா. இந்த டப்பா வந்து நம்ம தீபக் ரெப்ரசென்ட் பண்ணுது. நம்ம தீபக் வந்து கேமரா பின்னாடி உட்காந்துட்டு கை ஷை, எங்களை விட ஷையா அந்த அளவு அழகா இருப்பாரு. அது நம்ம ஒரு நாள் ரிவீல் பண்ணுவோம். என்ன இந்த வீடியோக்கு 100 லைக்ஸ் வந்துச்சுன்னா சரி சொல்லுங்க தீபக். ஒன் பீஸ்க்கு முன்னாடி என்ன தீபக்? நான் ஃபர்ஸ்ட் ஒன் பீஸ் என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா ஒன் பீஸ் நினைச்சிட்டு இருந்தேன். ஒன் பீஸோட மேல என்ன அதை சொல்லு. ஒன் பீஸ் மேல எதுவும் இல்லை, அது கூட இது அனிமேஷன் சைடு கொண்டு போனது. அனிமேஷன் சைடு வந்து இப்போ 2000 டைனோசர்னு ஒரு படம் வந்து குட் டைனோசர். சரி ஓகே. பியூர் அனிமேஷன் படம். 2D 3D 3D கம்ப்ளீட் 3D. வால்ட் டிஸ்னில இருந்து ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் 3D வந்த படம் அதுதான். டைனோசரா இருந்தது. அந்த படத்துக்கு தான் பாத்தீங்கன்னா மாயான ஒரு சாஃப்ட்வேர் வந்து டெவலப் பண்ணாங்க. அங்கதான் அந்த டெக்னாலஜி ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அந்த டைனோசர் தான் ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் 3D தான் வந்த படம். 2000 வந்து அந்த படத்துல ஒரு பியூட்டிஃபுல்லான சீன்னா பிராங்கியோசாரஸ் வந்து அந்த நிலத்தம்பிக்கு தண்ணி எடுத்துட்டு ஏதோ பேசிக்கிறேன் வந்து ரொம்ப செம்மையா இருக்கும். சீரிஸ் தேய பாத்தியா? எனக்கு அந்த மாதிரி வந்து இன்கிரெடிபிள்ஸ் நீமோ, எனக்கு ஜுராசிக் பார்க் சீரிஸ் ஃபைண்டிங் நீமோ செம. எங்க அப்பா கூட பாண்டிங் பண்ணி பார்த்தா ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். இவனுக்கு எல்லாம் நான் என்ன ஃபர்ஸ்ட் ஃபேவரட் ஃபிலிம் சொல்லுவேன் ஹைப் ஆயிட்டு இருந்த அந்த படம் எதுனா பிளேட் ரன்னர் 2049. அந்த படத்தை சொல்லுவேன் எதிர்பார்த்துட்டு ஹைப் ஆயிட்டு இருந்தாங்க. அந்த படமும் பிடிக்கும். அதுதான் நேரம் இதான் வச்சுட்டு இருந்தேன். நம்ம ஒரு குறியீடு போட்டுருணும். சரி சொல்லுங்க குமார் சொல்லுடா. ஏன் சினிமா ஏன் சினிமா என்ன சினிமா நான் சொல்றேன். ஏன் சினிமா எடுத்துங்கிறதுக்கு இப்போ ஒரே ஆன்சர் இல்லை. எந்த படம் சினிமா எடுக்க வச்சது பர்டிகுலரா அப்படி ஒரு படமும் இல்லை. எப்படி சினிமாவுக்கு வந்தேன்னு வேணா சொல்றேன். ஸ்கூல் டைமில் ஸ்டடீஸ் அதை தவிர்த்து இன்ட்ரெஸ்ட் இருந்தது ஸ்போர்ட்ஸை தாண்டி வேறு எது மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்தது கிரியேட்டிவ் ஃபீல்டில் எது பிடிச்சிருக்குன்னு பார்த்தா அப்புறம் விஸ்காம் எடுக்கலான்னு ஒரு ஐடியா. அப்புறம் விஸ்காம் வந்து அதுக்கப்புறம் தான் விஸ்காம் வந்து தான் சினிமான்ற முடிவே எடுத்தேன். அதுக்கு முன்னாடி புண்படுத்திக்கிட்டே இருக்கு. அதுக்கு முன்னாடி சினிமா பார்த்து
சினிமா மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் அவ்வளோதான். அப்படி இல்லடா நான் கேட்கறது குறியீடு போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பிடிச்ச படம் என்ன அவ்வளோதான் சிம்பிள். அந்த டைம்ல இப்போ நான் வந்து மக்கா அந்த மாதிரி நான் சொல்றேன். என்ன படம்? மியூசியம் இருக்கு. ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண படம் இது. ஒரு படம் சொல்லு. நீயே சிரிச்சுனா என்ன பண்றது? சொல்லுங்க. இல்லடா நிஜமா நல்லா இருக்கு. நிறைய படம் இல்லைன்னா சொல்லல. மியூசியம் இருக்கு. நானே என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து பார்த்தோம். பார்த்துட்டு ஒரு படம் பார்த்தா அந்த படம் மாதிரியே பண்ணணும்னு ஒரு கொஞ்ச நேரம் அந்த படத்தோட ட்ரை பண்ணி சொல்றது கேளு. கொஞ்ச நேரம் அந்த படத்தோட வைப்பு கண்டினியூ ஆகும்ல. ஒரு 2 hours 3 hours அந்த படம் பார்த்து முடிச்ச வெறியில பேசாம நம்மளும் இண்டிபெண்டன்ட் மியூசிக் ஆகலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ஒரு 1 year உட்காந்து லிரிக்ஸ்லாம் எழுதணும். உங்களுக்குலாம் தெரியும். சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன். லிரிக்ஸ்லாம் எழுதணும். அப்புறம் நல்ல வேலை நம்ம போல. இப்போ எங்கள் ஸ்கூலில் இருக்கிற எவனோ ஒருத்தன் கீபோர்ட் கிளாஸ் போயிட்டு இருப்பான். அவனோட கீபோர்ட்லாம் வாங்கி ஏதோ கற்றுக்கலாம்னு சொல்லி இது பண்ணிட்டு லிரிக்ஸ்லாம் எழுதி இப்படி ஸ்டார்ட் ஆச்சு. இன்ட்ரெஸ்ட் இங்கே தான் ஒரு குட்டி ஸ்பார்க் வந்து 1-2 லிரிக்ஸ் எடுத்து விட்டு ஃபஸ்ட்டு இது இந்த மாதிரி ஒன்று பண்ணலான்னு தோண வச்சது அதுதான். எது நினச்சு தெரியல. மியூசிக்கு 2-3 லிரிக்ஸ்லாம் எழுதினேன். அதுக்கப்புறம் உனக்கே வாங்கி எங்களுக்கு ரிவீல் பண்றாங்க. கொஞ்ச நாள்ல வந்து மியூசிக்லாம் மியூசிக்ல இன்ட்ரெஸ்ட் தான் இருந்தது. மியூசிக்ல நாலேஜ் இல்லை. ஸ்டெப்ஸோட கேட்ச் சும்மா அந்த படம் பார்த்த ஒரு வெறியில மியூசிக்ல அதான் அந்த படம் பார்த்த கொஞ்ச நேரம் சினிமா மேல ஒரு ஆசை. இதை ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை. சொல்றேன் அந்த படம் பார்த்த கொஞ்ச நேரத்துல சினிமா பேசாம இதை பண்ணலாமா, அவங்களுக்கு நடந்திருக்கு பேசாம இதை பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு தாட் ஸ்டார்ட் ஆனதே அங்க இருந்தான். அதுக்கு முன்னாடி இன்னொரு அவ்வளவுதான். அது ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். நிறைய லிஸ்ட் வச்சிருக்கோம். நண்பர் சரண் சொல்லுங்க. சரண் உங்க ஃபேவரட் உண்மையான காரணம் சொன்னா அடிப்பானுங்க. பரவாயில்ல சொல்லுங்க. பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சைக்கோ படம் பார்க்க ஹிச்காக்கோட படம் பார்த்தேன். நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவ்வளோதான். நல்லா இருக்கு, ஃப்ரேம்லாம் நல்லா இருக்கு, கேமரா போட்டு ஆட்டாம ஒரு இடத்துல அப்படியே வச்சாரு யாரோ. அந்த எனக்கு அந்த படத்துல அந்த அந்த பொட்டிக்குலர் ஆப்பிள்லாம் எடுத்து இப்படி காமிப்பான்ல, அது பிசாசு. எதை பத்தி பேசிட்டு இருந்தேன்? சாரி அது நான் இவ்வளோ நேரமா பிசாசு தான் மைண்ட்ல நினைச்சிட்டு கேட்டுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் என்ன கொரோனா டைம் வந்தப்ப வீட்டிலே இருந்தோம். வீட்டில் இருக்கும்போது என்னடா பண்ணுறது, ஒன்றுமே பண்ண முடியல. என்னடா பண்ணுறதுன்னா படம் டவுன்லோட் பண்ணி பார்த்தேன். இப்போ என்ன எல்லா படம் தமிழில் எல்லா படம் பார்த்தோம், ஹிந்தியில் மலையாளம் எல்லா படம் பார்த்து சரி இதுக்கு மேலே படம் இல்லையே, நல்ல படம் இல்லையேன்னு சொல்லிட்டு கொரியன் படம், ஸ்பானிஷு, லாங்குவேஜ் மேட்டரில் சப்டைட்டில் இருந்தால் அந்த படம் அவ்வளோதான் பார்க்க ஆரம்பித்தேன். அப்புறம் தான் இதுதான் நம்மளுக்கானது மாதிரி இருக்கு. நாங்கள் ஒரே விஷயம் சினிமா. உனக்கு என்ன வருது, எது பண்ணும்போது சந்தோஷமா இருக்குன்னு பார்த்தா சினிமா. ஸோ சினிமா. சரி, என்ன பிடிச்ச சினிமா படம் வேறு? இப்போ ரீசெண்டாக பார்த்து வியந்த படம் நண்பர் சியாம் சொல்லி ரெக்கமெண்ட் பண்ண ஹோலி மவுண்டன். சந்தோஷம். பார்க்கும்போது வியப்பா இருந்துச்சா? வியப்பா இருந்தது. என்ன படமே தெரியல எனக்கு. நான் எதை வியப்பா இருந்துச்சு கேள்விப்பட்டிருக்கேன், அவ்வளோதான். பார்த்ததில்ல, பார்க்கணும். ரொம்ப ஆடியன்ஸ்க்கு அந்த படம் தான் ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க. இல்லை பார்த்துறாதீங்க, காமெடி செய்வீங்க. சரி, அதான் கேட்குறேன் எல்லாத்துக்கிட்டையுமே. இப்போ நீங்கள் எல்லாருமே மோஸ்ட்டாக மித்த லாங்குவேஜில் இருக்கக்கூடிய மூவிஸ் வந்து அதிகமாக இல்லை பார்க்குறீங்க. சப்டைட்டில்ஸ் வச்சு தானே பார்க்குறீங்க. எந்த அளவுக்கு அந்த சப்டைட்டில்ஸ் மூலமா உங்களுக்கு எமோஷன்ஸ் கன்வே ஆகுது? இப்போ ஏதாவது ஃபுல்லாக
உங்களுக்கு ஒரு இப்போ இங்கே உங்கள் நேட்டிவ் லாங்குவேஜஸில் பார்க்கக்கூடிய பாடம் அளவுக்கு உங்களுக்கு அதுலேயே ஏன்னா நமக்கு ஒரே நிமிஷம், ஏன்னா நமக்கு முக்கால்வாசி டைம் சப்டைட்டில்ஸ் படிக்கிறதுலேயே ஓடிடும். விஷுவலைசேஷனில் நானாக எப்படி போக போக பழகிடும்னு நினைக்கிறேன். பட் சில டைம் வந்து நம்ம பாஸ் பண்ணி சப்டைட்டில்ஸ் என்ன இருக்குன்னு படிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு அந்த விஷுவலைசேஷனை பார்க்குற மாதிரிலாம் இருக்குது. நான் என்னன்னா இப்போ எமோஷன் தானே மேட்ரு. இப்போ கீழே சப்டைட்டில்ஸ் வந்து ஏதோ ஒன்று ஓடிட்டு இருந்தாலும் ஆனால் சில வேர்ட்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகும்னா உனக்கு ஆக்சுவலி நீ பழைய படம் பார்க்க உனக்கு பழகிடும். இப்போ நீ கார் ஓட்டும் ஆட்டோமேட்டிக்காக கீர் போடுவேன்ல, என்ன கீர் அப்படின்னு பார்க்க மாட்டேன்ல, அந்த மாதிரி தான் உனக்கு சப்டைட்டில்ஸ் பார்க்க பழகிடும். அதுவும் இல்லாமல் எனக்கு எது கஷ்டமாக இருக்கும்னா நிறையா பேர் வந்துக்கிட்டே இருந்தா, அதாவது வெளிநாட்டுக்காரங்களோட பேர் கஷ்டமாக இருக்கும் படிக்கிறக்க, அதே வந்து 4 பேர் போட்டு விடுவாங்க. அப்போ வந்து எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். அப்போது பின்னாடி ரீவைண்ட் பண்ணி பார்த்துக்க வேண்டியதுதான். நீ சொன்ன மாதிரி எமோஷன் வந்து எப்படின்னா அவங்க ஆக்ட் பண்ணுறது சேம் தானே. இங்கே நம்ம தமிழ் படத்தில் அழுகிற மாதிரி சீன் வச்சாலும் அங்கே அழுகிற மாதிரி சீன் வச்சாலும் எமோஷன் ஒன்று. அந்த மீனிங் நம்மளுக்கு அந்த லாங்குவேஜ் நம்ம நிறைய படம் நேட்டிவ் லாங்குவேஜ் அளவுக்கு நம்ம கனெக்ட் ஆகணும், அது கனெக்ட் ஆகிடும். அது பார்க்க நம்மளுக்கு கேரக்டரா பார்க்க ஆரம்பிச்சுனா, லாங்குவேஜை பார்க்காம கதையாக பார்க்க ஆரம்பிச்சுனா போதும். இதுலேயும் ட்ராபேக் இருக்குது தான் கண்டிப்பாக. நான் வந்து அனிமையாக வந்து எனக்கு டப்பு பார்க்க தான் பிடிக்கும். ஐ மீன் ஆக்ஷன் அனிமே. ஏன்னா நான் உட்காந்து வந்து என்னடா இப்போ வந்து ஒரு ஆக்ஷன் ஆக்ஷன் அனிமே பார்க்குறேன் அப்படின்றப்போ நான் அந்த இதில் இன்னும் இன்வால்வ் ஆகி ஐ மீன் ஆக்ஷன் எனக்கு பார்க்குறேன். எக்ஸாம்பிளுக்கு ஜுஜுட்சு கைசனே டபுள் தான் பார்த்துருப்பேன். இல்லை அது சப்பு மாறிட்டேன். இல்லை அந்த ஜாப்பனீஸில் இருக்கிற ஒரு அது அந்த வாய்ஸ் அது ஓரளவுக்கு உருப்படியாக இருந்ததுன்னா நருட்டோவில் மட்டும்தான். மற்ற அனிமேல வந்து சிலதெல்லாம் நான் நடுவுலேயே ஜாப்பனீஸ் மாறிட்டேன். டீமன் ஸ்லேயர்லாம் அதெல்லாம் டபுள் தான் பார்த்துருந்தேன். அப்புறம் முடியல, அப்புறம் இதுக்கு மாறிட்டேன், சப்புக்கு மாறிட்டேன். நருட்டோ வந்து இங்கிலீஷை விடவே இது அதுக்கு மேலே கண்டினியூ பண்ண முடியல. நெட்ஃப்ளிக்ஸ்ல சீசன் நெட்ஃப்ளிக்ஸ்ல சீசன் 46 எபிசோட ஏதோ பார்த்துருக்கேன். நீங்க ஓகே, பொதுவான क्वेश्चन, நீங்க யாராவது சப்டைட்டில் மூலமா ஸ்பாயில் ஆயிருக்கீங்களா? அந்த 1 செகண்ட் ஆஃப் மூமெண்ட் அது அடிக்கடி நடக்கும். சரியான கடுப்பு. எக்ஸாம்பிள் மாதிரி எப்படி சொல்றேன்? லைக் இப்போ வந்து இப்போ சரண் செத்துறான்னு வெச்சுக்குவேன். செத்துட்டு 11th எபிசோட் போடுறீங்க. அடுத்த கட்ல தான் ஐ மீன் சாவறது ரிவீல் பண்ணுவாங்க. இவன் தான் இந்த கேரக்டர் கொன்னுட்டான்னு பேர் வரும். அந்த பேர் பட் மேக்ஸிமம் ஆக்ஷன் நடக்கும்போது கீழ சப்டைட்டில்ஸ் இருக்காது. ஆமா இல்ல அவங்க டக்குனு சத்தசிவா நமயவா அப்படி ஏதாவது பேசுவாங்க. அது ஒண்ணும் இல்ல. ஐ மீன் ஆமா அடுத்த சீன்ல பேசக்கூடிய ஒரு டயலாக் இந்த சீன்ல வந்துச்சுனா கொஞ்சம் ஒரு லென்த்தியான டயலாக் பேசிட்டு இருக்காங்க, நடுவுல பாஸ் விடுறாங்க. பாஸ் விட்டு அதுக்கப்புறம் தான் பேர் ரிவீல் பண்றாங்க. அப்படியே மியூசிக் கூட செம்மையான ஒரு சீன். சப்டைட்டில் இங்க வந்து கீழ வந்து பேர் வாங்க ஹைசன்பர்க் யாரா நீங்க ஐ மீன் அந்த மாதிரிலாம் எரிச்சலாக இருக்கும். அது சில இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிலிம் மேக்கர்ஸே சப்டைட்டில் கலக்கட்டாக போடுவாங்க. லைக் கீழே இப்போ கீழே ஏதாவது முக்கியமான சீன் நடக்கிறதா சப்டைட்டில் அப்போ மட்டும் மேலே போகும். அது நீங்கள் சில ப்ளூரே காப்பியில் சினிமாவில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி லைக் அதாவது கீழே தான் முக்கியமான சீன் நடக்குது சப்டைட்டில் மேலே வச்சுருவாங்க. கேரக்டருக்கு இந்த பக்கம் ஒரு பாதி சப்டைட்டில், இந்த பக்கம் பாதி சப்டைட்டில் ஏதாவது சப்டைட்டில் ஆசை இருக்கானா இப்படி பிரிஞ்சிடும். அதெல்லாம் நல்லாயிருக்கும். நான் ஐசிலியாக ஸ்பாயில் வாங்கியிருக்கேன். நான் சொல்கிற மாதிரி அது பில்டப்லாம் ஓரமாக ஓடிட்டு இருக்கீங்க, அதுக்குள்ளே கீழே போட்டு உடச்சிருவாங்க. அதனால டென்ஷன் ஆகும். இல்லை அதெல்லாம் பார்க்குறது நாங்கள் நல்ல குடும்பத்துலேருந்து இந்த எபிசோட் உங்களுக்கு நாங்கள் ஃபியூச்சரில் பெரிய டான்ஸ் ஆனவமா தெரியாது. ஆனால் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு யூடியூப் வந்து ஒரு 7 வருஷம் கழிச்சு ரெக்கமெண்ட் பண்ணிச்சுன்னா லைக் போட்டு போங்க. புண்ணியமாக போகும். டேரக்டர் அன்றே கணித்தர் படிச்சு எங்கள் மெம்பர்ஸில் ஒரு மெம்பரோட ஒரு ஃபேக்ட், இந்த இவர் இருக்கார் இல்லைங்க, இவர் வந்து என்னதா சிஜி ஆர்டிஸ்ட் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிருக்காரு. நிறைய இல்லை, ஒரு சில படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர்கிட்ட நம்ம வந்து கேட்போம் அவருக்கு ஃபேவரட்டு சிஜி ஃபில்ம் என்னது, அதில் எதனால பிடிச்சது, அதில் என்ன பிடிச்சது அப்படின்ட்டு இப்போ அவர் சொல்லுவார். எங்க சொல்லுங்க. கம்ப்ளீட் சிஜி, பசிபிக் ரிம் அதெல்லாம் செம்மையான படம். பேட்டில் ஷிப் லெட்டர் பாக்ஸ்ல இருக்கும்ல, அது வந்து அதுவுமே இண்டஸ்ட்ரியலா அவதாரே கம்ப்ளீட் சிஜியே போனா அவதார்
கம்ப்ளீட் சிஜி குவாலிட்டி வச்சு சொல்றியா இல்ல ஸ்டோரி வச்சு கம்ப்ளீட் சீரிஸ்னா CG quality வச்சு. பேட்டில் ஏஞ்சல் அது கம்ப்ளீட் சிஜி இந்த சென்ஸ் வேர்ல்ட் பில்டிங் கேரக்டர்ஸ் கம்ப்ளீட் சிஜி ரேட்டோட சொல்றேன். சும்மா சிஜி ட்ரிவன் ஃபிலிமா சொல்றேன். அது 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 இல்லனா அவதார் சிஜினா ஆமா கரெக்ட் கரெக்ட். அவதாரோட பேசிக் கான்செப்ட் நேம் ஒன் கேரக்டர் ஃப்ரம் அவதார். ஜெய் செல்லி பரவாயில்லடா. ஹீரோ பேரை சொல்லிட்டான், பெரிய விஷயம். ஜேம்ஸ் கேமரூன் சொல்றாங்க. ஜேம்ஸ் கேமராமேன். அடுத்ததா இப்போ வந்து நம்ம கொஞ்சம் ரிலேட்டபுளா பேசுவோம். லிட்ரலி மீ கேரக்டர்ஸ். நமக்கு வந்து இந்த இந்த கேரக்டர் பார்த்தேன், இந்த படத்தில் பார்த்தேன், இவர் வந்து அப்படியே என்ன நானே அந்த படத்தில் பார்த்த மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிற கேரக்டர்ஸ் யாரு, எதனால, எந்த மாதிரி, எந்த படத்தில்? ஆக்சுவலி அந்த டேர்மே வந்து ஒரு ஐரானிக்கலாக வந்தது தான். இப்போ அவங்க லிட்ரலிமி சொல்ல கேரக்டர்லாம் சைக்கோவாக இருக்கும், இல்லை ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கும். அது வந்து என்ன சொல்கிறது, அது வந்து ஒரு நான் அந்த கேரக்டராக பார்த்துக்கிறேங்கிறது ஒரு வியடாக தான் இருக்கும் எனக்கு. ஏன்னா சீரியல் கில்லராக இருப்பான். ஆமாம், சிலதெல்லாம் ரிலேட்டபிளாக இருக்கும். சிலது எனக்கு வந்து கரண்ட் இதுனா விஐபி கரண்ட் நம்ம அந்த ஏஜில் இருக்கும். கரண்ட் அது ரிலேட்டபிளாக இருக்கும். இந்த இவன் டாக்ஸி டிரைவரில் வருவான் டிராவிஸ் வில்சன். அவன் லிட்ரலி பிரசிடென்ட்டை கொலை பண்ண பார்க்குறான்டா. அமெரிக்கன் சைக்கோல பேட்ரிக் பேட்மேன் அதெல்லாம் லிட்ரலி இங்கிலீஷ் சொல்லும்போது எனக்கு அவன் ஒரு சஸ்ஸாக தான் இருக்கும். தள்ளி நில்லுப்பான் இருக்கும். கிட்ட வராதீங்க. அப்படி இருந்தாலுமே பரவாயில்ல சொல்லலாம், நம்மளுக்குள்ள வன்மை இருக்கிறது தானே. லிட்டரலி கேரக்டர் வந்து உங்களுக்கு அதாவது ஓப்பனா அவன் சைக்கோ தான் இருந்தாலும் எனக்கு நான் அவன் மாதிரியோ தோணுது. அப்படி எனக்கு என்னமோ அவன் நான் தானோன்னு தோணுது. அது யாரு? ஒருவேளை இருக்கு. அது யாரு? எனக்கு ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ் படத்துல எஸ்ஜே சூர்யா கேரக்டர் எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ போய் முடிச்ச மாதிரி என் லைஃப் அப்படிதான். என்ன அந்த கேரக்டர்ல எது உங்க கேரக்டரோட சிமிலரா இருக்கு? ரத்தத்தை பார்த்தா அது லைட்டா இருக்கு. போலீஸ்ல ஸ்டார்ட் பண்ணி வீடியோ அந்த மாதிரி போன மாதிரி நீ வந்து ஒரு இன்னசென்ட் ஒரு பயாலஜி ஸ்டூடெண்ட் அக்ரிகல்ச்சர்ல ஸ்டார்ட் பண்ணி எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு விஸ்காமனை வந்து எங்க கூட வந்து உட்கார்ந்து இப்படி பேசிக்கிட்டு ராகுல் ஜஸ்ட் ராகுல் லிட்டரலி கேரக்டரா ஆக்சுவலி பேட்ரிக் பேட்மேன் அமெரிக்கன் சைக்கோ. யாராவது இருக்கணும். ஓப்பனா சொல்லலாம். தப்பு இல்லை. எனக்கு ஒரு கேரக்டரும் தெரியல. நான் படம் பார்க்கும்போது அந்த கேரக்டர் நானா இருந்தால் என்ன பண்ணுவேன்னு ரொம்ப யோசிப்பேன். லைக் ஸோ அந்த மாதிரி தான் எக்கித்தப்பா யோசிச்சது உண்டு. மற்ற ஹீரோயின் பாயிண்ட் ஆஃப் வியூ யோசிப்பீங்களா? ஹீரோயின் பாயிண்ட் ஆஃப் வியூ யோசிச்சது உண்டு. ஆனால் அது மிசாஜினிஸ்டிக்காக போயிடுச்சு, அதனால விட்டுட்டேன். ஃபெமினிஸ்டா நம்ம எடுத்துக்க ஏன் மஞ்சள் கேர்ள்ஸ் வரக்கூடாது கஷ்டம். ஸோ ஆனால் சரி, நான் எல்லா படத்துலனா எனக்கு ரொம்ப ரிலேட்டபிள் ஆகக்கூடிய ஒரு கேரக்டர்னா மம்மி படத்துல பார்த்தீங்கன்னா மம்மியா மம்மி படத்துல பார்த்தீங்கன்னா மம்மிலாம் மாமி தான். சாமி பேருடா பிரெண்டன் ஃப்ரேசர். அந்த கேரக்டர் வந்து அந்த கேரக்டர் வந்து எனக்கு ரிலேட் ஆகும் மம்மி படத்தில். மம்மியும் சரி, மம்மி இருக்கிறதும் சரி. ஸோ என்னன்னா அட்வென்ச்சரஸாக இருப்பான். நமக்கு அந்த மாதிரி ஆசை இருக்குது, ஆனால் தைரியம் இல்லை. ஸோ அங்கே பார்த்து நான் ஆமாம். ஸோ எஸ், எனக்கு அந்த கேரக்டர் உதர்க்கமான ஒரு தெம்பில்லாத சரி. வீட்டுக்குள்ளேயே இருக்கு. எனக்கு அட்வென்ச்சரஸ் கேரக்டர் இருக்கிறதா இதுவாகுதுன்னா ஐரனி அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன். ஷியாம் எனக்கு வந்து ரீசெண்டாக பார்த்த ஒரு படத்தில் ஒரு சீன் பயங்கரமாக ரிலேட் ஆச்சு. ஸ்டார் படத்தில் அவங்க அப்பா கால் பண்ணி அழுது லிட்டரலா அப்பா நடந்தது அப்படியே வீடியோ ஷார்ட் ஃபிலிம் எடுத்து அன்னி நேற்று அம்மா நீ டேலண்ட் இல்லாமல் ஒரு என்ன பண்றேன்னு தெரியல. வேஸ்ட்டுன்னு அழுதுருந்தேன். அவங்க அப்பா கொடுக்குற அட்வைஸும் எங்கள் அம்மா சொன்னதான் இருக்கான். இவ்வளோ நீ அது அப்படி சொன்னான்னு தெரியல, பட் இவ்வளோ நீ சொல்லுங்க இவ்வளோ எஃபோர்ட் போட்டு நீ பண்ணி தான் பார்த்ததே இல்லை.
ஒரு விஷயத்துக்கு அழுகுறேன்னா நான் இப்போ தான் பார்க்குறேன். ஸோ உண்மையாக உனக்கு அதுக்கு மேலே ஒரு கிரவுண்ட் இருக்குது, கிரேஸ் இருக்குது. ஸோ பண்ண இம்ப்ரூவ் ஆக இதுக்கெல்லாம் அது அப்படின்னாங்க. ஆனால் அந்த சீன் எனக்கு வந்து யாரா ஏதாவது ஸ்பை வச்சு எடுத்தீங்க, லைஃப் எடுத்தீங்க நமக்கே டஃப் கொடுப்பாங்க, அப்படியே எடுத்து வச்ச மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த சீன் ரொம்ப ரிலேட் ஆச்சு. தீபக வித்தியாசம் அம்மாவை என்னென்னமோ பண்ணுறோமா அப்படின்னு. இது ஆஃப் த டாபிக் தான். என்னதான் இப்போ அந்த ஸ்டார் படம்னு சொல்ல வரல, ஏதோ ஒரு படம் ஒரு படம் மொக்கையாக ஒரு படம் இருக்கும். ஆனால் அந்த படத்தில் ஒரு சீன் நமக்கு ரிலேட் ஆகும். அதனாலேயே அந்த படம் உதாரணத்துக்கு இல்லை, அது மாதிரி சொல்லுடா, எனக்கு யோசிக்கிறதுக்காக கேட்குறேன். இப்போ இவனே சொன்னாங்க படத்தை எப்படி சொல்ற? சரி ரைட், பேசாம கிஷோர் ஹோஸ்ட் கிஷோர் போஸ்ட் முடிச்சிடறேன். வேற மாதிரி சொல்லுங்க. அந்த மாதிரி படம் மொக்கையான இருக்கிற படத்துல கூட ஒரு சின்ன ரிலேட்டபிளான சீன் வர வாய்ப்பு உண்டு. அதனால தான் நான் எந்த படத்தையும் ரிவ்யூ பார்க்காம தேட்டரில் போய் பார்ப்பேன். பிகாஸ் அந்த படம் நமக்கு பர்சனலாக கரெக்டாக வாய்ப்பு இருக்கு. ஓகே, இப்போ அதான் ஒரு 10 பேருக்கு அந்த படம் பிடிக்கலன்னு சொன்னாலும் நமக்கு அந்த படத்துல ஒரு சீன் ரிலேட் ஆகும். அவனுக்கு பிடிக்கல அப்படிங்கிறக்காக நமக்கும் பிடிக்காம போயிடும் அப்படின்னு பயந்து தேட்டர் போகாமல் இருக்காதீங்க. எல்லா படத்தையும் தேட்டரில் போய் பாருங்க ப்ளீஸ். காசு ஓகே. கிஷோர் சொல்லு. ரயன் காஸ்லிங் சொல்லு. லிட்டரலி மீ கேரக்டர் சொல்லுங்க கிஷோர். லிட்டரலி மீ கேரக்டர் வந்து அவர் தான், வேற யாரு? அவர் வந்து ரயன் காஸ்லிங் நடிச்ச இப்போ ஒரு 10-15 படம் சரியா தெரியல நடிச்சிருக்காருன்னா அதுல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 படம் பார்த்துட்டேன். அது எல்லாமே வந்து ஒவ்வொரு கேரக்டர் நடிக்கிறதுமே எனக்கு ரிலேட் ஆகிற மாதிரி தான் இருக்கு. உங்ககிட்ட கத்துக்கிறேன். அவர்னால வந்து நான் மாறிக்கிட்டு இருக்கேன். அவர் அப்படி ஒரு இம்பாக்ட் எனக்கு கொடுத்துல. இந்த ட்ரூமேன் ஷோ மாதிரி நம்மளே எவனா கேமரா வச்சு எடுத்து அதை படமா பண்ணினா டிரைவ் படம். இப்போ உதாரணத்துக்கு வந்து அவர் கேரக்டர் பார்த்தில, அந்த டிரைவர் அவர் பேரு கூட கிடையாது, வெறும் டிரைவருங்கிறதான் கேரக்டரு. அது பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல, நோ வேர்ட்ஸ் கம்மிங் அவுட். நோ வேர்ட்ஸ் கிரைங். லோன்லி எம்மப்பா சுத்திட்டு இருப்பா அப்படி. பட் டிரைவ்ல உங்களுக்கு ஏதோ இன்ஸ்பயர். டிரைவ் பிளேட் ரன்னர் 2049ல லாலா லேண்ட் படத்துல நம்ம லாலா லேண்ட் படத்துல அனிமேஷன் வெளியே படம் இல்லடா தம்பி அந்த சாவு என்ன ஃபேஸ் டபிள்யூ டாம NSFW டா இது கட் ஆயிடும். எனக்கு லிட்டரலி மீ கேரக்டர்னா அது அப்படியே அந்த கேரக்டர்ல டாக்டர் சிவகார்த்திகேயன் அந்த கேரக்டர் அப்படியேன்னு சொல்ல மாட்டேன். அதுல இருக்கிற 1-2 சிமிலாரிட்டிஸ் எனக்கு புரியுது. 1-2 அது டாக்டர் சிவகார்த்திகேயன் கேரக்டர் இருக்குல்ல, அந்த கேரக்டர் அப்படியே இல்லை, அப்படி முழுசா அந்த கேரக்டர் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லல. அதுல இருக்கிற 1-2 சிமிலாரிட்டிஸ் அந்த அப்பா விஷயங்கள் லைக் சென்டிமென்ட் நான் சொல்றேன். நான் திடீர்னு அங்க போயிட்டேன். டாக்டர் சிவகார்த்திகேயன் அந்த கேரக்டர்ல இருக்கிற சில சிமிலாரிட்டிஸ் மட்டும், அந்த கேரக்டர் அப்படியே இல்லை, அதுல இருக்கிற 1-2 சிமிலாரிட்டிஸ் அது லிட்டரலி மீ கேரக்டரா எனக்கு. லிட்டரலி மீ கேரக்டர் எனக்கு வந்து இது அட்டென்ஷன் சீக்கிங் ட்ரெண்ட்னு சொல்ல. எனக்கு ஹோம்லேண்டர்ல லிட்டரலி மீ ஹோம்லேண்டரை பார்க்கல, ஸ்பாயில் கூடாதுனால கேரக்டர் அந்த ஹோம்லேண்டர் அவன் இருக்கிறது நடக்க அவன் ரொம்ப மோசமானவன் கரெக்ட். ஆனா அதெல்லாம் ஏன் பண்றான், எதனால அவனுக்கு ஏன் எதனால அப்படிங்கிறது அவன் கடைசியில பார்த்தா அவன் லவ்வுக்காக ஏங்குறான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நீயும் லவ்வுக்காக இல்ல இல்ல அவன் சொல்ற லவ் வந்து நான் சொல்றது சொசைட்டில இருக்கிறவங்க எல்லாரும் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், நம்மள சொசைட்டில இருக்கிற எல்லாத்துக்கும் பிடிக்கணும், அதுக்காக தான் அவன் பண்ற வேலை எல்லாம் இருக்கும்.
நம்மளும் அப்படிதான் அவன் கேரக்டரை வெளியப்படுத்திக்காம சொசைட்டிக்காக அப்படி பண்றான். அது வந்து மாஸ்க் போடாம மாஸ்க் போடுறாங்க. முகமூடி ரெஃபரன்ஸா? எங்கள் அண்ணன் சரி. தீபக் தீபக் லூஃபி இல்ல நான் வந்து லிட்டரலி கேரக்டர் மாதிரி கிடையாது. 15 நிமிஷத்துக்கான ஊதுற மாதிரி இருப்பேன். 15 நிமிஷம் டெஞ்சி மாதிரி இருப்பேன். 15 நிமிஷம் காஜி ஏறி டெஞ்சி மாதிரி இருப்பேன். நான் காலேஜ்னா வேக பண்ணல முசாசி இல்ல எது மாதிரி கட்ஸ் மாதிரி லிட்டரலி கேரக்டர் நோன்லி ஷார்ட்ஸ் மேன் அப்படி ஸ்பெசிஃபிக்கா யாருமே இல்லை. அதாவது உன்னை ரெப்ரசென்ட் பண்ணி யாருமே ஒரு கேரக்டர் பண்ணல. சோ தீபக் இஸ் யூனிக். அப்படியும் கிடையாது. அந்த மாதிரி அவ்வளோ ஒரு யூனிக்கான ஒரு கேரக்டர் தீபக் வாழ்க்கையில் அந்த மாதிரி யாரோ ஒருத்தர் மாதிரி ஆகணும் அப்படின்னா லூஃபி மாதிரி ஆகணும். ஒரு பைரட் சொல்லியே பைரட் ஆகணும். இங்க வெட்டி போறத வழி தெரியலங்க. அவன் எனக்கு கோயம்புத்தூர் ஊர் போக வழி தெரியாது. கடல்ல போனா வாந்தி வரும். இவருக்கு பைரட் ஆகணும். ஓகே பரவாயில்ல, ஆசைகள் வைக்கிறது தப்பு இல்லை. ஓகே தப்பில்லை. ஓகே ஓகே வாந்தி ஏறி ஓகே ஓகே ஓகே. இன்னைக்கு நம்ம தேவையில்லாம ரொம்ப பேசிட்டோம் நினைக்கிறேன். பேசுறது ரொம்ப கம்மி தான். அதில் எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். நம்ம முடிச்சுக்கிட்டு அவுட்ரோ போயிடலாம். ஒரு வழியாக we have come to the episode's end. இதோட இந்த எபிசோடை நாங்கள் முடிச்சுக்கிறோம். இதுக்கப்புறம் அடுத்த எபிசோட் உங்களை சந்திக்கிறோம். until then it is bye from Checkhouse Guns team. டாடா பை. பாட்காஸ்டுக்கு பேரே வைக்கலாங்க. பேர் வந்து ஒன்று நாங்கள் வச்சுருந்தோன்னா முன்னாடி டைட்டில் அனிமேஷனில் வந்துடும். அடுத்த எபிசோட்ல இல்லைன்னா அடுத்த